அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, மார்க்க விடயத்தில் யாரும் விளையாட வேணாம். அல்லாஹுடைய பிடி ரொம்ப கடினமாக அமையும். எந்த அளவுக்குண்டா, நீங்கள் பொய்யான சட்டங்களை பரத்துனீங்கன்னு சொன்னால் அதை கொண்டு சில மக்கள் அமல் செய்வாங்க. கியாமத்து நாளையில் அந்த அமல் செஞ்ச எல்லா மக்களும் உங்களுக்கு எதிராக வருவார்கள். நீங்கள் எல்லாம் மாட்டிக்கொள்வீங்க. இப்போ இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. பொய்யான சட்டங்களை பரத்தி கொண்டிருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள். அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா பெண்களை ஏன் நபியாக்கவில்லை? எந்த ஒரு பெண்ணையும் அல்லாஹ் நபியாக அனுப்பல. பெண்கள் அமானிதமானவர்கள். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ நான் பார்த்த கிட்டத்தட்ட 3-4 சட்டங்கள், பொய்யான சட்டங்கள் பரவுது. அண்டுக்கு ஒரு பொம்பளை புள்ள பேசுகிற அப்படின்டா, அல்லாவுக்கு உருவமிக்காம், அல்லாவுக்கு கைக்கு காலிக்கு உடம்பிக்கு, அல்லாவுக்கு இடமெல்லாம் கற்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அல்லாவுக்கு உருவம் கற்பித்தோமெண்டா, அல்லாவுக்கு கைக்கு காலிக்கு சொன்னோமெண்டா, ஒவ்வொருத்தரும் அந்த உருவத்தை கற்பனை செய்ய ஆரம்பிப்பாங்க. கற்பனை செய்ய ஆரம்பித்து அந்த கற்பனை உருவத்தை வணங்குவாங்க. அப்போ எல்லாம் காஃபிராக போய்த்துருவாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யாருன்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அவன் எப்படியாப்பட்டவன் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் சரியாக வீடியோ ஒன்று போடுவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பொய்யான சட்டங்களை பரப்பவேனாம். அதே போல் இன்னொரு சட்டம் இன்றைக்கு பார்த்த ஒரு பொம்பளை புள்ள 4 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க, சாக்கச்சா பண்ணுறாங்க. எப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் குர்ஆனை பிடித்து ஓத முடியுமா? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாதவிடாய் காலத்தில் ஃபர்லான தொழுகையே தொழ முடியாது, நோம்பே பிடிக்க முடியாது, ஹஜ்ஜே போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சுன்னத்தான குர்ஆனை பிடிச்சி ஓத முடியுமா? அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை ஓத முடியும். எப்படி தெரியுமா? மாதவிடாய் காலங்கள் குர்ஆனை ஓத முடியும். எப்படி தெரியுமா? உங்களுக்கு பாடமான சூறாக்களை ஓத முடியும். அதுவும் ஜிக்ருடைய நோக்கத்தில் தான் ஓதணும். அதுவும் ஜிக்ருடைய நோக்கத்தில் தான் ஓதணும். இப்போ சிலவங்க கேட்குறாங்க, அப்போ ரமலான் மாதத்தில் மாதவிடாய் வந்தால் எங்களுக்கு அமல் செய்ய முடியாது. உங்களுக்கு திக்ரு செய்யலாம், ஸலவாத் ஓதலாம், ஜிக்ருடைய நோக்கத்தில் பாடமான சூறாக்களை ஓதலாம். மாறாக குர்ஆனை பிடிச்சி ஓத முடியாது. இப்போ சிலவங்க கேட்குறாங்க, அன்பார்ந்தவர்களே, இப்போ மாதவிடாய் காலத்தில் தானே உங்களுக்கு குர்ஆனை பிடிச்சி ஓதணும், வேறு டைம் இல்லையா? நாள் முழுவதும் ஃபோனை தான் கிண்டுறாங்க. இன்னும் சில பொம்பளை வேலையே பலாய் கழுவி கொண்டு திரிகிறாங்க. அவன்ட பலாய் இவன்ட பலாய் கழுவி கொண்டு திரிகிறாங்க. அப்போ அந்த டைமில் குர்ஆன் ஓத வேண்டியது தானே? மாதவிடாய் வந்த டைம்லையா குர்ஆன் ஓதணும்? இது செய்தாண்ட வேலை. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பொய்யான சட்டங்களை பரப்ப வேணாம். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். நீங்கள் பரப்பினீங்கன்னு சொன்னால் மற்ற மக்கள் அதை கொண்டு அமல் செஞ்சாங்களேண்டா, கியாமத்து நாளையில் எல்லாரும் உங்களுக்கு எதிராக வருவாங்க. அதனால் தயவு செஞ்சு அல்லாஹுக்காக வேண்டி பொய்யான சட்டங்களை மட்டும் பரப்ப வேணாம்.